சொல்ற தம்பி. பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சுண்ணே. 50,000 பணம் தேவைப்படுதுண்ணே. அதானே உன்கிட்ட கேட்கலாம்ண்ணே. அது ஏடா தம்பி தேங்கி என்கிட்ட கேட்குற? நீ கேட்ட நான் இல்லைன்னு சொல்ல போறேன்னா? நான் உன்னோட அண்ணனா? இல்லைண்ணே, அன்னைக்கு ஏற்கனவே என்ன கண்டா பிடிக்கிறது இல்லைண்ணே. அவன் வந்தாலே காசு கேட்க தான் வரான் அப்படின்னு சொல்றானே. அதனால தானே எனக்கு காசு கேட்கவே தயங்கமா இருக்கு. ஒன்று மட்டும் சொல்ற ஞாபகம் வச்சுக்க தம்பி. உனக்கு எப்போ காசு வேணும்ன்றியோ இந்த அண்ணனை கூச்சப்படாத கேளு. என் உயிர் இருக்கிறவர்களும் உனக்கு நான் கொடுப்பேன்டா. ஏன்னா நீ என் தம்பிடா. அண்ணே, இந்த உதவியை நான் மறக்க மாட்டேண்ணே. பா, நான் சித்தப்பாவுக்கு மட்டும் எப்போதான் காசு கொடுத்துட்டே இருக்கேன். அவனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவன் என்னோட தம்பிடா. இப்போ வந்து 50,000 கேட்குறாரு, அப்புறம் 1 லட்சம் கேட்பாரு, அப்புறம் 2 லட்சம் வந்து கேட்பாரு. நீ பாட்டு கொடுத்துக்கிட்டே இருப்ப. நம்ம கூட வந்து யாரு பாப்பா? உனக்கு பாக்குற மாதிரி தானே அவனுக்கும் பாக்குறேன். இதுல 10 வர நீ திருப்பி வந்து வாங்கிக்கிறான்னு சொல்லிட்டு போற. கையால தானே அவனை தூக்கி வளர்த்தேன். உனக்கு ஆனா அப்பா நான் இருக்கேன்டா. ஆனா அவனுக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான்டா. என்னை விட்டா யாரா இருக்கா அவனுக்கு? அண்ணன் தம்பி பாசம் அது சோரம் போனதே பாதையில தென்னம்புள்ள